மாநகராட்சிக்கு பிரச்சனைனா யார் வரணும்? ஒன்று நகராட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா KN நேரு வந்து கேட்கணும், ஐயா கேட்கணும். இல்ல கமிஷனர் சென்னை மாநகர ஆணையர் கேட்கணும். இல்ல சென்னை மாநகரத்துடைய வணக்கத்திற்குரிய மேயர் அம்மையார் பிரியா அவர்கள் கேட்கணும். கேட்க மாட்டாங்க. இவர் வந்துருவாரு. பேசுவாட்டு நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு அங்க என்ன வேலை? உனக்கு அங்க வேண வேலை? வட சென்னையினுடைய ரவுடி ஜெய் நீ பேப்பரு திமுக காரனுக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும். பிரபாகரன் பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் என்பதை இந்த உலகத்திற்கு தெரியும். சும்மா ரவுடி, முன்னாள் ரவுடி, அல்ல எக்ஸ்பீரியன் ரவுடி. அது எக்ஸ்பீரியன் ரவுடி. அதெல்லாம் அவர் வந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர் மிரட்டுது. நீங்க போராட்டம் பண்ணி நடந்துருவீங்களா? தூய்மை பணியாளர்களை அடிச்சு துன்புறுத்தி பெண்களுடைய மாறை பிடிச்சு இழுத்து கசக்கி போராடிய வழக்கறிஞர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கொச்சைப்படுத்தி 13 நாட்கள் போராடியவர்களை தேன்மொழி என்கிற ஒரு திமுகவுடைய மகளிரணி தலைவியை வச்சு வழக்கு போட வச்சு பனகல் மாளிகையில் இவங்க போராடுவது பொதுமக்களுக்கு இடையூறு என்று பேச வைத்து நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கி இரவோடு இரவாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி விடிந்தால் சுதந்திர தினம், கோட்டையிலே கொடியேற்ற வேண்டும், சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று அன்றைக்கு சுதந்திரத்திற்காக தங்களுடைய வயிற்று பசிக்காக தங்களுடைய வேலைக்காக தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்காதே என்று போராடிய தூய்மை பணி அடிச்சு துன்புறுத்தி தூக்கி போட்டான். களத்தில் 3 முறை போய் நின்று அவர்களோடு உட்கார்ந்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஆனா அவர் மேலதான் இதே தூய்மை பணியாளரை வச்சு SC/ST ஆக்ட் கொடுத்தாங்க. அவர் மேலதான், அவர் தான் வன்கொடுமை வழக்கு அவர் மேல போட்டாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு தெரியும், அந்த மக்களுக்கு தெரியும் யார் நமக்கானவன், யார் கார்பரேட் முதலாளிகளுக்கானவன் என்று அவர்களுக்கு தெரியும். 4 ஆண்டுகள் ஆட்சியில் அமெரிக்கா, சிங்கப்பூர், ஜப்பான், அமீரகம், இப்பொழுது ஜெர்மனி என்று போகிறார் ஐயா. எதை கொண்டு வர? தனியார் முதலாளிகளை கொண்டு வர. இந்த தனியார் முதலாளிகள் தமிழ்நாட்டுக்கு வருவதனால் யாருக்கு லாபம்? அந்த தனியார் முதலாளிக்கு லாபம். மக்களுக்கு இப்ப ஜெர்மனியில் கூடிய ஒரு கம்பெனிங்க, ஒரு கம்பெனி நார்த் பிரைம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஐயா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த நார்த் பிரைம்ஸ் கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வருவதனால தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது வளர்ச்சி இருக்கிறதா? அவர்கள் உழைப்பது, திமுக உழைப்பது, இந்த திராவிட கட்சிகள் உழைப்பது தனியார் முதலாளிகளை வளமோடு வாழ வைக்க, அவர்களிடத்திலிருந்து கமிஷன் வாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உழைக்க விரும்புவது, நாங்கள் பேசுகிற அரசியல் என்பது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி தமிழ் முதலாளிகளை, தமிழ் தேசிய முதலாளிகளை உருவாக்கக்கூடிய கனவு திட்டத்தை உருவாக்குது எங்களுடைய குறிக்கோள். அப்ப நீங்க வந்தா கார்பரேட் கம்பெனி இருக்காதா? ஒரு கம்பெனி இருக்காது. அவனே கடை சாத்திட்டு போயிருவான். எப்படி நோக்கியா போனானோ அப்படி அவனே மூடிட்டு போயிருவான். ஃபாக்ஸ்கான் அவனே மூடிட்டு போவான். அவனுக்கு தெரியாது சீமான் கட்சி ஆட்சியில வேலை நடக்காது. இது எப்படி தெரியுமில்ல? இவங்க என்னங்க போய் தமிழர்களுக்கு நாங்க வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐயாவுக்கு நேர்த்தி கிடதான். அங்க போய் என்ன சொல்றாரு? தமிழ்நாடு அமைதியான மாநிலம், நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய தண்ணி இருக்கு, நல்ல காத்து இருக்கு. இப்ப இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்லாம் இது வந்து கிளாம்பாக்கம் இங்கிருந்து 10 கிலோமீட்டர் புதிய விமான நிலையம் வரப்போகிற இந்த பரந்தூர் அப்படின்னு சொல்லுவான். 50 கிலோமீட்டர் வராது, 50 கிலோமீட்டர். ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட் 15 கிலோமீட்டர். இங்கிருந்து தேசிய நெடுஞ்சாலை 5 கிலோமீட்டர். கதவை திறந்தால் குடுகுடுவென்று காற்று வரும். 4 அடியில தண்ணி வருமா? கடைசியில் பார்த்தா மழை வந்தாதான் தண்ணி வரும். 4 அடி தண்ணி வீட்டுக்கு வரும், 4 தண்ணி வரும் அப்படின்னு விளம்பரப்படுத்துவது போல அவனுக்கு பேர் என்ன? ரியல் எஸ்டேட் புரோக்கர். ரியல் எஸ்டேட் புரோக்கர். தண்ணி வரும், பக்கத்துல மருத்துவமனை இருக்கு, பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கு, பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்கு, பக்கத்துல VR மால் இருக்கு, பக்கத்துல வந்து ஸ்கை வாக் இருக்கு, பக்கத்துல தியேட்டர் இருக்கு, பக்கத்துல அருமையான ஒரு குழுன்னு பாண்டிச்சேரிக்கு இங்கிருந்து பறந்து போயிடலாம், இங்கிருந்து விழுப்புரத்துக்கு ஏறி போயிடலாம் அப்படின்னு பேசக்கூடியவனுக்கு பெயரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். ஜெர்மனுக்கு போய் நல்ல இடம் இருக்கு, நல்ல இளைஞர் இருக்காங்க, நல்ல காத்து இருக்கு, நல்ல தண்ணி இருக்கு, வாங்க 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 கடையை விரிங்கன்னு சொல்றவனுக்கு பேர் என்னது? எவனோ சரி பண்ணிட்டான், தமிழ்நாட்டு புரோக்கர். அதான் என்ன சொன்னாங்க? முதலமைச்சர் என்பவர் உள்ளூர் புரோக்கர், பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். நாங்கள் புரோக்கர்களை ஒழித்துவிட்டு தமிழ் தேசிய அரசியலை படைக்க, தற்சார்பு பொருளாதார கொள்கையை படைக்க வந்த உங்கள் பிள்ளைகள் நாங்க. அப்ப வெறும் எல்லா வேலையும் மாடு மேய்க்க விட்டுருவீங்க, எல்லா வேலையும் பணமரம் ஏற விட்டுருவீங்க, அணில் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணிருக்கு, மற்ற எதுவுமே பிராக்டிஸ் பண்ணல, அது ஏற விட்டுருவா அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை. தமிழ்நாடு முழுமைக்கும்
எடுத்துக்காட்டுக்காக இதை போட்டிருக்கோம். பனைனா பனைமரம் ஏறது மட்டும் தொழில் இல்லை, கீழ இருந்து மேல வரைக்கும் அடி முதல் நுனி வரை, நுனி முதல் அடி வரை அனைத்தும் அதிலிருந்து பொருளாதாரமாக மாற்ற முடியும். பனையிலிருந்து பண ஓலை, பண கூடை, பணம் பாயி, பண மட்டை, அதிலிருந்து பணம் பால், அதிலிருந்து பதநீர், கருப்பட்டி, கருப்பட்டியிலிருந்து கருப்பட்டி சார்ந்த பொருட்கள், பனங்கிழங்கு, பனங்கிழங்கு மாவு, பணம் பழம், பணம் பழத்திலிருந்து சாக்லேட்டு, ஆயிரக்கணக்கான பொருட்களை கிட்டத்தட்ட 880 நினைக்கிறேன், 880க்கும் மேற்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய கற்பக விருட்சம் பனை. அதனால தான் எங்களுடைய தலைவன், தேசிய தலைவன், உலக தமிழருடைய ஒற்றை முகவரி எங்கள் தலைவன் பிரபாகரன் கேட்கும் போது, பிரபாகரா நாம் முழுக்க தண்ணீர் இருக்கிறது, சுத்தி கடல் இருக்கிறது, எந்த தொழிற்சாலையும் வேண்டாம் என்கிறாய், அமெரிக்கா சீனாவோடு பகை, பாகிஸ்தானோடு பகை, இந்தியாவோடு பகை, ஒருவேளை நாடு அடைந்து விட்டால், தமிழீழம் அடைந்து விட்டால் எப்படி உன் நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிப்பா என்று கேட்டபொழுது என் தலைவன் பிரபாகரன் சொன்னது, என்னிடத்தில் இருக்கிற 1 கோடி பனையை வைத்து உலகத்தின் மிகச்சிறந்த வல்லரசு நாடாக என் தமிழீழ தேசத்தை கட்டி அமைப்பேன் என்று சொன்னார். ஒத்த பனையை வச்சு என் தலைவன் சொன்னார். நமக்கு பணம் மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தை செய்ய முடியும். செய்யற நோக்கம் இல்ல, நோக்கம் தெரியல, உண்மையிலே தெரியாது. உண்மையில சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாது.